Welcome to our Chrisinal English Training YouTube channel. If you wish to speak English fluently, we hope this channel will be helpful to you all. Please comment, like, share, support, and subscribe to ours. Don't forget to press the bell icon. You will get all notifications. Keep shining. Hi friends, திருப்பி உங்க சேனலை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. I welcome you all back. திருப்பி உங்களை வெல்கம் பண்றேன். சாரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதாவது தொழில்நுட்ப பிரச்சனை இருந்ததால் என்னால ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுக்க முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இங்கிலீஷ் கேட்க வாங்க. தொடர்ந்து போட முயற்சி பண்றோம். இப்போ இதுக்காக ரொம்ப திருப்பியும் சாரி கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். சரி, இன்னைக்கு டாபிக் என்னன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டாபிக் வந்து ஜெனரல் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்த்தோம். அதே மாதிரி ஜெனரலா ஸ்டாண்டர்டா இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேட்கிற மெத்தட்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட், வேர், வென், வை, ஹவு, ஹவு மச், ஹவு மெனி, விச், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வாட்னா என்ன. இது ஜென்ரலா ஒரு கொஸ்டின் இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வாட் இஸ் யுவர் நேம்னா என்ன? உன் பேர் என்ன? அப்ப நம்ம அது வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கோ அதே டென்ஸ்ன்றது இந்த WH கொஸ்டின் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டென்ஸ்குள்ள போகும். அது என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுவே ரிப்ளை இருக்கும். வாட் இஸ் போட்டிருக்கேன். இஸ் போட்டா நீங்களும் இஸ் வச்சே ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அனிதா. அந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணணும். இப்போ வாட் ஆர் யூ டூயிங்? இப்போ வாட் ஆர் யூ டூயிங்? இப்போ ஆர்ன்றது யூங்கிறதுனால ஆர் போட்டிருக்கேன். டூயிங் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்குது. இப்போ யூன்றது எதிராளிய பார்த்து கேட்கிற கேள்வி. இப்போ நான் பதில் சொல்லிச்சு என்ன சொல்லுவேன்? ஐன்னு வச்சு சொல்லணும். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். பாருங்க, அதே டென்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஆனா ஐன்றத வச்சு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன? நான் பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஐஎன்ஜினா கொண்டுன்ற வார்த்தையே ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இங்கிலீஷ்ல வருது. இப்ப இதே வாட் இஸ் ஷி டூயிங்? அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஷி இஸ் ரீடிங் த புக். பாருங்க, அங்கேயும் இந்த இஸ்ஸும் ஐஎன்ஜி ஃபார்மேட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இதே வாட் டிட் யூ டூ? டிட்னு என்ன? முடிஞ்சு போன விஷயம். அப்ப என்ன? அந்த டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். வாட் டிட் யூ டூ? ஐ லிசன்ட் டு த சாங். ஓகே, இது வந்து எப்படி அதாவது வாட் டிட் யூனா நீங்க என்ன வேணா சொல்லலாம். நான் இதுதான் செஞ்சேன் அப்படின்ற நீங்க என்ன செய்துட்டு இருந்தீங்களோ பாஸ்ட்ல அதை சொல்லலாம். நான் பாட்டு கேட்டு கொண்டிருந்தேன், பாட்டு கேட்டேன், கொண்டிருந்தேன்ல சாரி பாட்டு கேட்டேன். என்ன டெட் தான் போட்டேன். வாட் டிட் யூ டூ? டெட்னா இறந்த காலத்தை குறிக்கிறது. அப்போ ஐ லிசன் டு சாங். லிசன்ட் இடியோட வரும். இல்லைனாக்கா ஐ பிளேட் ஆன் த கிரவுண்ட். பிளேட்னா இடியோட எண்ட் ஆகுது. ஜெனரலா பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலை சொற்கள் எல்லாமே இடியில எண்ட் ஆகும். இடியில எண்ட் ஆகாம வேற மாதிரியும் இருக்கும். அது பிற்காலத்தில் பார்ப்போம், வரும் ஆடியோஸ்ல பார்ப்போம் நம்ம. So what will you do? What will you do அப்படின்னா என்ன? எதிர்காலத்தை குறிக்கிறது. அப்போ I will write the exam. நான் பரீட்சை எழுதுவேன். இப்போ அந்த கேள்வி எந்த காலத்தில் இருக்கிறதோ பதிலும் அதே காலத்தில் இருக்க வேண்டும். இதுதான் பேசிக். இப்போ வந்து வாட்னா என்ன, அது இல்லாம வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கோவத்துல கூட கேட்போம். இல்லைன்னா ஒரு புக்கை இல்ல எது நமக்கு தெரியல, வாட் இஸ் திஸ்? அப்போ திஸ் இஸ் எ புக். கோவத்துல வாட் இஸ் திஸ் அப்படின்னா அது நம்ம வந்து ஒரு என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம். அது வந்து வேற. வாட் இஸ் திஸ்னா திஸ் இஸ் எ புக். அது என்னதுன்னு தெரியாம ஒரு கேட்கும்போது அப்போ வந்து அது சும்மா அது பாயிண்ட் அவுட் காட்டி கேட்கறது. அது அப்போ அங்க வந்து வாட் இஸ் திஸ், அப்போ வந்து திஸ் இஸ் அ புக். அப்போ அந்த இஸ்ஸ போட்டுதான் பதில கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம டென்ஸை மெயின்டைன் பண்ணி கொஸ்டின் எந்த டென்ஸ்ல இருக்கோ காலத்தில் அதே காலத்தில் பதிலும் இருக்க வேண்டும்.
இதுதான் பேசிக். அடுத்த ஆடியோல அடுத்த வேர்டை வச்சு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆடியோஸ் கொடுக்க முயற்சி பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.